முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்த பிறகு சொந்த ஊரான தேனிக்கு செல்வதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு வருகை புரிந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், எத்தனை கூட்டம் கூடினாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடையும் என தெரிவித்தார். சார், என்னென்ன கோரிக்கை வைத்து நீங்கள் இணைந்திருக்கிறீங்க? உங்களை நம்பி இருந்தவங்களுக்கு திமுக எத்தனை இடங்கள் கேட்டிருக்கிறீங்க? திமுக அடிமட்ட தொண்டராக இருந்தாலும் கூட உங்களை நம்பியவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை சார். நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தளபதி என்ன நினைக்கின்றாரோ, என்ன கட்டளையிடுறாரோ அதன்படி தான் நாங்கள் நடப்போம். சார், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சீராக பட்டு கொண்டு வந்தீங்க. அந்த காரில் இருந்து புகைப்படத்தை எடுத்து விட்டு ஸ்டாலினின் புகைப்படத்தை வைக்கிற மனநிலை எப்படி? நான் இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் தலைமையேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். அது அவருடைய பணத்தை வைப்பது என்ற தவறில்லை. அதிமுக இந்த வட்டம் தேர்தலில் என்ன விதமான நிலையை சந்திக்கும்? படு தோல்வியை சந்திக்கும். நீங்க எந்த தொகுதியில் நிற்கிறீங்க? அந்த தொகுதியில் நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லி உதயகுமார் சொல்றாரு. அது கழக தலைவர் தளபதி அவர்கள் எடுக்கின்ற முடிவின்படி அந்த தொழில். உங்களுக்கு என்ன போட்டிங்க கொடுக்குறாங்க திமுக தளபதி அவர்கள் என்ன எண்ணத்தின்படி செயல்படுகிறார்களோ அந்த எண்ணத்தின்படி நான் பணியாற்ற. தேசிய ஜனநாயக கூட்டம் நீங்க நடக்குது, இதை எப்படிங்க திமுக தொண்டரா எப்படிங்க பாக்குறீங்க? இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் நடக்குது, பிரதமர் மோடி வராரு, எடப்பாடியிலிருந்து எல்லா பேரும் கூட்டணி கட்சியாளர்கள் வர்றாங்க, இதை எப்படிங்க பாக்குறீங்க? அவர்கள் எத்தனை கூட்டம் போட்டாலும் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் படுதோல்வி